தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கான GSAT-6 செயற்கைக்கோள் முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அதிநவீன GSLV D6 ராக்கெட் மூலம் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. GSAT-6 என்ற தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான 29 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று முற்பகல் 11:52 மணிக்கு தொடங்கியது. GSAT-6 செயற்கைக்கோள் கிரையோஜெனிக் என்ஜின் மூலம் உருவாக்கப்பட்ட GSLV D6 ராக்கெட் மூலம் இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த GSAT-6 செயற்கைக்கோள் 2117 கிலோ எடை கொண்டது. ராக்கெட் ஏவப்பட்ட 18 நிமிடங்களில் பூமியிலிருந்து குறைந்தபட்சம் 170 கிலோமீட்டரும் அதிகபட்சமாக 35,975 கிலோமீட்டரும் தற்காலிக சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து செயற்கைக்கோளில் உள்ள திரவ எரிபொருள் மோட்டார் இயக்கப்பட்டு சரியான சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் ஏவப்படும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.